வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். இந்திய சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸை விட ஹீரோக்களுக்கு தான் அதிகமான சம்பளம் கொடுக்குறாங்க. ரஜினி, விஜய், அஜித் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குவாங்க. ஆனால் ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள 10% கூட சேலரி வாங்குறது கிடையாது. சவுத் குயினாக இருக்கக்கூடிய த்ரிஷாவாக இருக்கட்டும், நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நயன்தாராவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே சேலரி கம்மியாக தான் வாங்குறாங்க. ஆனால் டாப் 5ல் இருக்கிற ஹீரோயின் லிஸ்ட்டை இப்போ ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறவங்க ரஜினி பட ஹீரோயின் ஆன தீபிகா படுகோன் தான். ஆமாங்க, இவங்க தமிழில் ரஜினியோட சேர்ந்து கோச்சடையான் மூவி நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க ரீசெண்டாக நடிச்சிருக்க கல்கி மூவிக்கு பார்த்தீங்கன்னா 30 கோடி வரைக்கும் சேலரி வாங்கியிருக்காங்க. இவங்க படத்துக்கு ஏற்றவாறு, தனது கேரக்டருக்கு ஏற்றவாறு 15 கோடியில் இருந்து 30 கோடி வரைக்கும் சேலரி வாங்கிட்டு வராங்க. இவங்க தான் அதிகமாக சம்பளம் வாங்குற ஹீரோயினில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்க போகிற ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கனா ராணாவத். இவங்க ஒரு நடிகை, இயக்குனர் மற்றும் மக்களவை தேர்தலில் பாஜக சார்பாக வெற்றி பெற்ற ஒரு எம்பியும் கூட. இவங்க தனது கதைக்கு ஏற்றவாறு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா 15 கோடியில் இருந்து 27 கோடி வரைக்கும் சேலரி வாங்கிட்டு வராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அதிக சம்பளம் வாங்குகிற ஹீரோயின் லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க கங்கனா ராணாவத். அடுத்தபடியாக நாம் இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அவங்க நம்ம விஜய் பட ஹீரோயின். தமிழில் தமிழன்ற மூவியில் நடித்தவங்க தான் பிரியங்கா சோப்ரா. இவங்க விஜய் கூட பேரா தமிழில் இந்த மூவி மட்டும்தான் நடித்தாங்க. இவங்க தான் இந்த அதிக சம்பளம் வாங்குகிற லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா பாலிவுட்டை தாண்டி ஹாலிவுட்லேயும் பிரபலமாக இருந்த ஒரு நடிகையாக இருக்காங்க. இவங்க தனது படங்களுக்கு 15 கோடியில் இருந்து 25 கோடி வரை சேலரி வாங்குறாங்க. இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கவங்க கேட்ரினா கைஃப். இவங்க பார்த்திங்கன்னா தனது படங்களில் 15 கோடியில் இருந்து 23 கோடி வரைக்கும் சேலரி வாங்கி 4th பிளேஸில் இருக்காங்க. இதில் 5th பிளேஸில் இருக்கிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலியா பட். இவங்க தனது படங்களுக்கு தனது ரோலுக்கு ஏற்றவாறு 10 கோடியில் இருந்து 20 கோடி வரைக்கும் சேலரி வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருக்கக்கூடிய நிலையிலும் இவங்க தொடர்ந்து படங்களில் நடிச்சுட்டு வராங்க. இவங்க 10 கோடியிலேருந்து 20 கோடி வரைக்கும் சேலரி வாங்குறதுனால அதிகமாக சேலரி வாங்குகிற நடிகை லிஸ்ட்டில் இவங்க 5th பிளேஸில் இருந்துட்டு வராங்க. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் இந்த லிஸ்ட்டில் இல்லை, சவுத் குயின் த்ரிஷாவும் இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஜவான் படத்தில் நடித்ததுக்காக நயன்தாரா ரொம்பவுமே கம்மியான சேலரி தான் வாங்கியிருக்காங்க. அந்த ஜவான் படத்தில் நடித்ததுக்கு தீபிகா படுகோனை விட நயன்தாரா கம்மியான சேலரி தான் வாங்கியிருக்காங்க. தீபிகா படுகோன் பார்த்திங்கன்னா 30 கோடி வரைக்குமே ஜவான் படத்துக்காக வாங்கியிருக்காங்க. ஜவான் படக்குழுவினர் பார்த்திங்கன்னா சேலரி விஷயத்தில் நயன்தாராவை டம்மியாக ஆக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இது போல் சவுத் சைடு இருக்கிற நம்ம ஹாலிவுட்டில் இருக்கிற ஆக்ட்ரஸை விட பாலிவுட் ஆக்ட்ரஸ்க்கு தான் அதிகமான சேலரி கொடுத்துட்டு வராங்க. அவங்க தான் இந்த டாப் 5 லிஸ்ட்லேயும் இருக்காங்க. இது போன்ற சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் சினிமா தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.